வணக்கம் உறவுகளே. நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுமன் ஜெயந்தி அன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் அனுமன் ஜெயந்தியின் ஆசி பெற எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க போவது அனுமன் ஜெயந்தி பற்றி. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஆன்மீக மரபில் அனுமன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் தைரியம், பக்தி, சேவை, பணிவு, நம்பிக்கை ஆகிய அனைத்தின் உருவமாக விளங்குகிறார். ராமாயண இதிகாசத்தில் அனுமனின் பங்கு அளவிட முடியாது. ஸ்ரீராமனின் பக்தனாகவும், சீதா தேவியின் தேடலில் உயிரை பணயம் வைத்த வீரராகவும், அசுர சக்திகளை எதிர்த்து நின்ற அதிசய வலிமையுடையவராகவும் அவர் போற்றப்படுகிறார். அந்த மகத்தான அனுமன் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தி என கொண்டாடப்படுகிறது. யார் அந்த அனுமன்? அனுமன் வாயு தேவரின் புதல்வராகவும் அஞ்சனை மாதாவின் மகனாகவும் பிறந்தார். எனவே அவர் வாயு புத்திரன், ஆஞ்சநேயர், மாருதி, பவனகுமாரன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சிறு வயதிலேயே சூரியனை பலமாக எண்ணி பறந்த அவரது கதையிலிருந்து பிரம்மா, இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அவருக்கு அளித்த வரங்கள் வரை அனுமனின் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பியுள்ளது. அனுமன் ஜெயந்தியின் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால், அனுமன் ஜெயந்தி என்பது அனுமன் அவதரித்த தினத்தை நினைவுகூரும் புனித நாளாகும். இந்த நாள் முழுமையாக அனுமன் பிறப்பு, அதாவது அவரது அவதார நோக்கம், பக்தர்களுக்கு அவர் அருளும் சக்தி ஆகியவற்றை மையமாக கொண்டதே ஆகும். ராமாயண காலத்திலிருந்து இன்று வரை அனுமன் ஜெயந்தி ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் ஆன்மீக எழுச்சியின் நாளாகவும் கருதப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி என்பது அனுமன் அவதரித்த நாளை குறிக்கும் புனித தினமாகும். இந்தியாவின் பல பகுதிகளிலும் வெவ்வேறு மாதங்களிலும் திதிகளிலும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. சில இடங்களில் சைத்தர் மாத பௌர்ணமி நாளிலும், சில இடங்களில் மார்கழி அல்லது மார்ச், ஏப்ரல் காலத்திலும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளின் வேறுபாடுகள் இருந்தாலும் அனுமனின் மகத்துவத்தை நினைவு கூறும் நோக்கம் ஒன்றே ஆகும். ராம பக்தியில் அனுமனின் பங்கு என்பதை பார்ப்போம். அனுமன் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அவரது ராம பக்தியே. ராம கஜானம் அனுமன் என சொல்லப்படும் அளவிற்கு ராமநாமமே அவரது மூச்சாக இருந்தது. ஸ்ரீராமனை முதன்முறையாக சந்தித்த தருணத்திலேயே தன் வாழ்நாளை முழுவதும் ராம சேவைக்காக அர்ப்பணித்தார் அனுமன். இலங்கைக்கு பாய்ந்து சென்று சீதாதேவியை கண்டுபிடித்தது ராம பக்தியின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும். சீதை தேடலிலும் இலங்கை பயணத்தையும் பார்ப்போம். அனுமனின் வீரத்தை உலகம் அறிந்த முக்கிய நிகழ்வு சீதாதேவியை தேடி அவர் மேற்கொண்ட இலங்கை பயணம். கடலை ஒரே தாவில் கடந்து அசோகவனத்தில் சீதையை சந்தித்தது, ராவணனின் சபையில் தைரியமாக பேசியது, இலங்கையை தீயிட்ட சம்பவம், இவை அனைத்தும் அவரது வீரமும் புத்திசாலித்தனத்தையும் ஒன்றாக இணைத்த செயலாகும். அனுமன் வெறும் புத்திசாலி மட்டுமல்ல, அவர் மிகுந்த ஞானம் கொண்டவர். ராமாயணத்தின் பல இடங்களில் அவரது பணிவு வெளிப்படுகிறது. நான் எதையும் செய்யவில்லை, ராமன் செய்கிறான் என்ற மனப்பாங்கே அவரது உயர்ந்த ஆன்மீக நிலையை காட்டுகிறது. தன் வலிமையை வெளிப்படுத்தாமல் தேவைப்படும் போது மட்டுமே பயன்படுத்தும் ஒழுக்கம் அனுமானின் சிறப்பம்சமாகும். அனுமானை வழிபடுபவர்களுக்கு பயம் நீங்கும், மன உறுதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. சனி பகவானின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் தெய்வமாகவும் அனுமான் போற்றப்படுகிறார். அனுமன் சாலிசா போன்ற ஸ்தோத்திரங்களை மனதை உறுதிப்படுத்தி நம்பிக்கையை வளர்க்கும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருப்பது வழக்கம். அனுமன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெறும். செந்தூரம், வெண்ணெய், வெற்றிலை மாலை, வடைமாலை ஆகியவை அனுமனுக்கு மிக பிரியமான காணிக்கைகளாக கருதப்படுகின்றன. ராமநாம ஜெயம், அனுமன் சாலிசா, சுந்தரகாண்ட பாராயணம், பஜனை, கீர்த்தனை ஆகியவை இந்த நாளில் முக்கிய ஆன்மீக செயலாகும். அனுமன் ஜெயந்தி நாளில் பக்தர்கள் விரதமிருந்து அனுமன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடத்துவார்கள். வெண்ணெய், வெற்றிலை மாலை, செந்தூரம் ஆகியவை அனுமனுக்கு பிரியமானவை.
சமூக வாழ்வில் அனுமன் தரும் பாடங்கள் சிறப்பானதாகும். அனுமன் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத் தருகிறார். பக்தி இருந்தால் உயர்வு கிடைக்கும், பணிவு இருந்தால் பெருமை வரும், சேவை மனப்பாங்கு இருந்தால் வாழ்க்கை அர்த்தமடையும் என்பதற்கான சிறந்த உதாரணம் அனுமன் ஆவார். தனிப்பட்ட புகழை விட கடமையையே முதன்மைப்படுத்திய அவரது வாழ்க்கை இன்று மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக உள்ளது. அனுமன் ஜெயந்தி என்பது ஒரு தெய்வத்தின் பிறந்த நாளை மட்டும் கொண்டாடும் தினம் அல்ல. அது மனிதனின் உள்ளார்ந்த வலிமையை, தைரியத்தை, நம்பிக்கையை நினைவூட்டும் நாள். ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஒரு அனுமன் இருக்கின்றான். அவனை எழுப்புவதற்கான நாளே அனுமன் ஜெயந்தி எனவும் கூறலாம். இந்தியாவின் பல மாநிலங்களில் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் சைத்திர மாதம் முழுவதும் விரதம் இருந்து இறுதி நாளில் அனுமன் ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மார்கழி அமாவாசை அல்லது சைத்திர பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிற வழக்கம் உள்ளது. இலங்கையிலும் அனுமன் கோவில்களில் விசேட பூஜைகள், பஜனைகள், இராமாயண பாராயணங்கள் நடைபெறுகின்றன. இந்த ஜெயந்தி நாளில் அனுமனை வழிபடுவதால் மனதைரியம், நோய் நீக்கம், பயமகலும் என பக்தர்கள் நம்புகின்றனர். மாணவர்கள், உழைப்பாளர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் ஆகியோர் அனுமனை தங்கள் பாதுகாவலராக கருதி இந்த நாளில் சிறப்பு வழிபாடு செய்கின்றார்கள். அனுமன் ஜெயந்தி நமக்கு ஒரே ஒரு செய்தியை வலியுறுத்துகிறது. சக்தி என்பது அகங்காரத்திற்கு அல்ல, சேவைக்காக இருக்க வேண்டும். தன் வலிமையை தனக்காக பயன்படுத்தாமல் தர்மத்தின் பக்கம் நின்ற அனுமன் மனித சமூகத்தின் ஒரு ஒளிவிளக்காக திகழ்கிறார். அனுமன் ஜெயந்தி என்பது ஒரு தெய்வத்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல. அது தைரியம், பக்தி, சேவை, பணிவு ஆகிய உயர்ந்த பண்புகளை நமது வாழ்வில் ஏற்றுக்கொள்ள அழைக்கும் புனித ஒரு நாளாகும். ஒவ்வொரு ஆண்டும் அனுமன் ஜெயந்தி நம் உள்ளத்தில் இருக்கும் பயங்களை எரித்து நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். அனுமன் ஜெயந்தி பக்தி, வீரியம், ஞானம் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைந்த புனித நாளாகும். ராம பக்தியின் உச்சமாக விளங்கும் அனுமன் காலம் கடந்தும் மனிதர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அனுமன் ஜெயந்தி நம்முடைய வாழ்க்கையிலும் ராமநாமம் போல் நம்பிக்கையும் தைரியமும் ஒலிக்க செய்யட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.